உலகத்துல இவ்வளவு முடத்தனமாக ஒரு மனிதனால யோசிக்க முடியுமா? நண்பர்களே, இதன் விடை அன்பார்ச்சுனேட்லி எஸ். அமெரிக்காவின் 10%, யூகேல 3% மக்கள், பிரேசிலில் 7% மக்கள் இந்த தியரிஸை நம்புகிறார்கள். அண்டார்டிகா ஐஸ் மலைகளால் சூழப்பட்டுள்ளதாகவும் இதை நீங்கள் கிராஸ் பண்ணினால் உலகத்திலே இருந்து விழுந்து விடுவீர்கள் என்றும் நம்புகிறார்கள். வா, என்ன லாஜிக் இது! இந்த பிளேட்டத்துல சூரியன் சந்திரன் எவ்வாறு இருக்கும்? இரவு பகல எவ்வாறு நாங்கள் அடைவோம்? குர்ஆன், பைபிள் இந்த ஃபிளட் அதை பத்தி என்ன சொல்கிறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 28 செப்டம்பர் 2022 46 வயசான மைக் ஹியூஜ் ஒரு வியர்டான வேர்ல்ட் ரெக்கார்டை வைக்கிறார். இவர் ஒரு லிமோசின் டிரைவர். இவர் லிமோசினில் உட்கார்ந்து லாங் ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணார். ஸ்பெசிபிக்கலி 103 ஃபீட் நீளம், 3000 கிலோகிராம் இந்த வெஹிக்கிளுடன் இவர் ஜம்ப் பண்ணினார். இதன் மூலமாக இவர் வேர்ல்ட் ரெக்கார்ட் வைத்தார், லாங்கஸ்ட் லிமோசின் ரேம் ஜம்ப். இதோட மைக் நிறுத்தவில்லை. 12 வருடத்துக்கு பின்பு 2014 இவர் அவருடைய கிரேட்ல தயாரித்த ஒரு ராக்கெட் ஒன்று மூலமாக 1300 அடி உயரம் சென்றார். ராக்கெட் கீழே விழுந்த போது இவர் காயப்பட்டார். ஆனால் அவர் திருப்தி கொள்ளவில்லை. 2016ஆம் ஆண்டு அவர் அவருடைய பிளேனை வெளியிட்டார். பூமியின் பவுண்டரிஸை கிராஸ் பண்ணி அவுட் ஸ்பேஸுக்கு போக வேண்டும் என்று சொன்னார். 32 கிலோமீட்டர் இடத்தில் இருக்கின்ற பெலூனில் இருந்து ராக்கெட் ஏவப்பட்டால் இவ்வாறு பண்ணலாம் என இவர் குறிப்பிட்டார். இதனால அமெரிக்கா வாழ் மக்கள் இவரை ஒரு மேட் மைக் என அழைத்தார்கள். ஏனென்று சொன்னால் இவ்வாறு ட்ரை பண்ணுவது ஒரு தற்கொலைக்கு சமனான செயல். இவருக்கு பைத்தியம் பிடித்துள்ளது என கூறினார்கள். ஆனால் இந்த புதிய ப்ராஜெக்டை செய்வதற்கு மைக்கிற்கு, அதாவது மேட் மைக்கிற்கு பணம் தேவைப்பட்டது. இதற்காக இவர் கிக் ஸ்டார்ட் கம்பெனியை தொடங்கினார். மக்களுக்கு டொனேட் பண்ணுமாறு கூறினார். இதற்காக $1 lakh தேவைப்பட்டது என கூறினார். Actually, Kickstarter campaign, and what we're going to do is we're going to try to break my record. மக்கள் இவருடைய பிளேனுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கவில்லை. அவரால் $310 மட்டுமே சேர்க்க முடிந்தது. 2 பேர் தான் பணம் வழங்கியிருந்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு மைக் சில விடயங்களை குறிப்பிட்டார். அதற்கு பிறகு 1000க்கும் மேற்பட்ட டாலர்கள் வந்து சேர்ந்தன. அவர் அப்படி என்ன குறிப்பிட்டார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர் சயின்ஸை நம்புவதில்லை என்று குறிப்பிட்டார். இவர் கண்ணால் காண்பதை மட்டுமே நம்புவதாக கூறினார். இவர் குறிப்பிட்டார், இவர் பூமியின் மேலே போய் பார்க்க வேண்டும், பூமி ஃபிளட்டாக இருக்கிறதா உண்மையிலே அல்லது உருண்டையாக இருக்கிறதா என்பதை. I believe the world is a different shape than what we were taught in those programming centers, which is called public school system. Now the edge, which keeps all the oceans in, is a 150-foot ice wall, which is Antarctica. இதனால் ஃபிளட் எர்த் கம்யூனிட்டி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயினாங்க. மைக்கும் கூறினார், இவர் ஃபிளட் எர்த் தியரியை நம்புவதா. Yesterday, the sun and the moon was in the sky here at the same time, which is not possible, in my belief, on a globe. I don't believe anyone can convince me the world is round because they have no. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், உண்மையிலே இந்த பூமியில இருக்கின்றார்களா மக்கள்? இந்த பூமி ஒரு தட்டையானது, ஃபிளட்டானது நம்பக்கூடியவர்கள்? அன்பார்ச்சுனேட்லி yes. And the earth is flat. The earth is flat. My reality, my senses tell me that the earth is flat and stationary. Their earth is indisputably not round. 2021ஆம் ஆண்டு நடந்த சேவையை பாருங்கள். அமெரிக்காவில் 10 விதமான பாப்புலேஷன்ஸ் உண்மையிலே பூமி தட்டை என நம்புகிறார்கள். அது உருண்டை இல்லை என்றும் நம்புகிறார்கள். வேறு ஏஜஸ் பிரேக் டவுன்ஸை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, புதிய ஜெனரேஷன்ஸ், ஜென்சி, மில்லேனியல்ஸ் அதிக பேர் நம்புகிறார்கள். இந்த கன்ஸ்பிரசி அமெரிக்காவுடன் மட்டும் நிற்கவில்லை. யூகேயில் 3% மக்கள், பிரேசிலே 7% பாப்புலேஷன்ஸ், பல்கேரியாவில் 8%. டியூனேஷியாவிலே ஜியாலஜி படிக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு தீசிஸை சப்மிட் பண்ணுகிறார், ஹவு எர்த் இஸ் ஃபிளாட். ஈவன் படித்த மக்கள் கூட இவ்வாறான ஒரு ஸ்டூபிடான தியரியை நம்புகிறார்கள். இன்ஃபேக்ட் அதிகமான மக்கள் இந்த தியரியை நம்புபவர்களிலே படிக்காதவர்கள் அல்ல. இவர்களுக்கு எழுத தெரியும், வாசிக்க தெரியும். உண்மையிலே இவர்கள் படித்தவர்கள். இவர்கள் யூடியூபிலே நிறைய வீடியோக்களை பார்ப்பார்கள். அதை பார்த்து கொண்டு ஆர்கியூமெண்ட்ஸையும் கூட செய்வார். அவர்கள் சில காரணங்களுக்காக என்னமோ ஃபிளட் எர்த் தியரியை நம்புகிறார்கள். அதனால நாங்கள் இன்று ஃபிளட் எர்த் தியரி என்றால் என்பதை நாங்கள் டீப்பாக பார்ப்போம். இவர்களின் தியரிப்படி ஃபிளட் எர்த் எவ்வாறு இருக்கின்றது, இதில் சூரியன் சந்திரன் எவ்வாறு இருக்கின்றது, ஏன் இவ்வாறு இவர்கள் நம்புகிறார்கள், குர்ஆனில், பைபிளில் இது பற்றி ஏதாவது கூறி இருக்கின்றதா? இன்றைய உலகத்திலே இன்டர்நெட் இருக்கின்றது, ஏரோப்ளேன்ஸ் உள்ளது, ஸ்பேஸ் ஷிப் உள்ளது, நிறைய முறைகள் இருக்கின்றது எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவதற்கு உலகம் உருண்டையானது, அது தட்டையானது இல்லை என்பதற்காக வேண்டி. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, 1000 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களிடம் ஒரு ஐடியா இருந்தது. அவர்களுக்கு மாடர்ன் டெக்னாலஜி இருக்கவில்லை. 500 BCயில் ஒரு ஏன்ஷியன்ட் கிரீக் பிலாசபர் பைத்தகரஸ் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து அவை உருண்டை என குறிப்பிட்டார். அவருடைய இன்ட்யூஷன் படி அவை உருண்டை என்றால் பூமியும் உருண்டையாகத்தான் இருக்க வேண்டும். அதன் பின்னர் அரிஸ்டாட்டில் வந்தார் 350 BC. அவர் லூனா எக்லிப்ஸை அவதானித்தார். பூமியின் ஷேடோஸ் சந்திரனில் விழுந்தது, இது ரவுண்ட் ஷேப்பில் வந்தது. அதே நேரம் அவர் கண்டார் கடலில் கப்பல் எவ்வாறு விளங்குகின்றது என்பதை. முதலில் உச்சிப்பகுதி விளங்கி, பின்னர் நடுப்பகுதி, பின்னர் கடைசி பகுதி விளங்கும். இதனால அவர் கூறினார், பூமி வளைவானது, உருண்டையானது என கூறினார்.
பின்னர் 200 பிசியில் வந்தவர் தான் இரத்தோத்தினஸ் என்பவர். அவர் சில குச்சிகளை நிலத்தில் நாட்டினார். பின்னர் அதன் நிழலை அவதானித்தார். மாலையில் அவர் ஒன்றை ஒரு இடத்தில் வைத்துவிட்டு மற்றதை 1 கிலோமீட்டருக்கு நகர்த்தினார். பட் இரண்டினதும் ஷெடோ டிஃபரண்டாக இருந்தது. இதனை வைத்து அவர் சில கல்குலேஷன்ஸை செய்தார். இதன் மூலம் பூமியின் சர்கம்ஃபரன்ஸை கணித்தார். இது கிட்டத்தட்ட 37,500 கிலோமீட்டருக்கும் 50,000 கிலோமீட்டருக்கும் இடைப்பட்டது என குறிப்பிட்டார். பின்னர் உண்மையான சர்கம்ஃபரன்ஸ் இப்போது எங்களுக்கு தெரியும், அதாவது 40,075 கிலோமீட்டர். பின்னர் 1600 வந்த ஐசாக் நியூட்டன் எனப்படுகின்றவர் கூறுகின்றார், பூமி உருண்டையானது, அதில் எந்த சந்தேகமுமே இல்லை என்றார். அதேபோல் 1865 வந்த ஒரு அறிஞர், அவர்தான் சாமுவேல் ரோபோதம். அவர் ஒரு அறிவு புத்தகத்தை எழுதினார். அதுதான் Zetetic Astronomy Earth Not a Globe. இதுதான் Flat Earth கம்யூனிட்டியின் கிளாசிக்காக கருதப்படுகிறது. சாமுவேலின் புத்தகத்திலே என்ன ஆர்கியூமெண்ட் கூறப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர் கடலுக்கு சென்று தூரத்தை பார்த்ததாகவும் ஹொரிசோன் எப்போதும் பிளட்டாகவே உள்ளதாகவும் குறிப்பிட்டார். பூமி ரவுண்டாக இருந்தால் ஹொரிசோன் கர்வாக இருக்க வேண்டும் என்றார். அதையும் தாண்டி நிறைய லேக்ஸ் உள்ளது, கடல் உள்ளது, எல்லாவற்றினதும் வாட்டர் லெவல் பிளட்டாகத்தான் உள்ளது, கர்வ் இல்லை என்றார். ஈவன் கிரவுண்ட் கூட எங்குமே கர்வ் இல்லை, பிளட்டாகவே உள்ளது என்றார். தூரம் வரை பார்க்க முடியும் என்றார். இதனால எர்த் இஸ் பிளாட் நாட் ரவுண்ட் என குறிப்பிட்டார். இவரது அப்ரோச் ஜிடாட்டிக் என குறிப்பிட்டார். அதாவது ஒருவர் ஒரு விடயத்தை பார்த்து விளங்கியிருப்பது. மற்ற சயின்டிஸ்ட் பிலோசபர்ஸ் எல்லாரும் இவருடைய ஐடியாலஜியை பார்த்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகினார்கள். இவர் ஒரு தியரியை கிரியேட் பண்ணார். அதாவது எர்த் எவ்வாறு என்று. நார்த் போல் நடுவிலே உண்டு, பூமி தட்டையானது, எண்டிலே பெரிய அண்டார்டிகா மலைகளால் சூழ்ந்தது. நீங்கள் இந்த மலைகளை கிராஸ் பண்ணினால் பூமியிலிருந்து விழுந்து விடுவீர்கள். பிளட் எர்த் தியரியை நம்பும் மக்கள் குறிப்பிடுகின்றார்கள், அண்டார்டிகா மலைகள் என்லெஸ், இன்ஃபினிட்டி, முடிவடையாதவை. இந்த பிளட் எர்த் தியரியில இருக்கின்ற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் என்ன நடக்கும், காலை மாலை இரவு எவ்வாறு வருகின்றது, இவற்றுக்காக இவர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியை குறிப்பிடுகின்றார். பாருங்கள், அவர்களின் கூற்றுப்படி சூரியனும் சந்திரனும் சர்க்குலர் பிளேனில் பூமியின் மேல் சுத்தும். இதன் லைட்ஸ் ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி தான் இருக்கும். அது உலகத்திலே டிஃபரெண்ட் ஏரியாஸுக்கு படும். அமெரிக்காவின் பிளட் எர்த் கம்யூனிட்டியின் படி சன் ஓ மூன் 50 கிலோமீட்டர்ஸ் டயாமீட்டர், பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 5500 கிலோமீட்டர் உயரத்தில் தான் உள்ளது. பட் உண்மை என்னவென்றால், எங்களுக்கு தெரியும் சூரியன் உலகில இருந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. அதே நேரம் மூன் 4 lakhs கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது என்று. பிளட் எர்த்தில் சன் ஓ மூன் எப்படி இருக்கும்? இதனால் சம்மர் விண்டர் ஜஸ்டிஃபை பண்ணப்படுகிறது. மார்க் சார்ஜென்ட், கிங் ஆஃப் த பிளட் எர்த் கம்யூனிட்டி டுடே, இவரின் படி சன்லைட் சூடானது, மூன் லைட் குளிரானது. இவற்றை இவர்கள் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரூவ் பண்ணியிருக்கிறார்கள். இவர் கூறுகிறார், டே டைமில் வீட்டினுள்ளே டெம்பரேச்சரை பாருங்க, வீட்டின் வெளியே டெம்பரேச்சரை பாருங்க. சூரியனுக்கு கீழ் இருந்தால் சூடாகும். இரவில் இதை செய்தால் வீட்டினுள் சூட்டை பாருங்கள். வீட்டிற்கு வெளியே சந்திரன் உள்ள போது சூட்டை பாருங்கள். வெளியே இருந்தால் குளிராக இருக்கும். வா, வாட் a logic. இது போன்ற ஸ்டூபிட் ஐடியாஸ் வருவதை எங்களால் ஒன்றும் கூற முடியாது. இது எப்ப பிரச்சனையாகும் என்றால், இதை யோசிக்காமல் ஆராய்ச்சி செய்யாமல் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாறும் போதுதான். உண்மையில் என்னவென்றால், இந்த மாடர்ன் வேர்ல்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கவே கூடாது. ஆனாலும் இவ்வாறான பிரச்சனை இருக்கின்றது. ஏமாறுபவர்கள் இருக்கும் போதே ஏமாற்றுபவர்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். சாமுவேல் மட்டுமல்ல, லேட் 1800 ஒரு பிளட் எர்த் கம்யூனிட்டி ஒன்று உருவாக்கப்படுகிறது. இன்னும் ஒரு ஃபேமஸ் புக் வந்தது 1885, 100 Proof That the Earth is Not Globe. இது வில்லியம் கார்பெண்டர் மூலமாக எழுதப்பட்டது. இதிலே ஆரம்பத்திலிருந்து ரிலிஜனின் பேரில் அவதூறு பரப்பப்பட்டது. பைபிளின் கோட்ஸ் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணப்பட்டது. பைபிளின் ரெவல்யூஷன் சாப்டர் 7 verse 1 after this I saw 4 angels standing at the 4 corners of the earth holding back the 4 winds of the earth. இங்கு 4 corner of the earth என்பது மெட்டபாரிக்கலி இன்டர்பிரேட் பண்ணப்பட்டுள்ளது. இவர்கள் கூறுவதைப் போல உலகத்திலே 4 மூலைகள் மட்டும் தானே இருக்கின்றது. 4 மூலைகளில் என குறிப்பிடப்பட்டது இந்த உலகத்திலே இருக்கின்ற கடைசியில இருக்கிற 4 மூலைகளா? இந்த 4 மூலை கன்செப்டை எடுத்துக்கொண்டு உலகம் ஒரு செவ்வக அல்லது சதுர வடிவமானது என குறிப்பிட்டார்கள். 1893 பூமி ஸ்கொயர் ஷேப் என காட்டப்பட்டது. இந்த 4 மூலைகளிலுமே ஏஞ்சல்ஸ் இருப்பதாக காட்டப்பட்டது. அதே போல ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 6 God said, let there be a firmament in the mindset of the water and let it divide the water from the waters. மக்கள் கூறுகிறார்கள், the water above எனப்படுகின்றது sky, water below என குறிப்பிடுவது கடல். ஒரு டோம் உண்டு, இவ்விரண்டையும் பிரிக்கும். இதனால் அவர்களது மாடல் பிளட் எர்த்துக்கு ஒரு டோம் இருக்கின்றது. 2016 ஒரு புக் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது firmament walled dome of the earth. இன்று பிளட் எர்த் தியரியை நம்பும் 70% மக்கள் இந்த டோமையும் நம்புகிறார்கள். டோம் எனப்படுவது ஒரு ஃபர்மன்ட் கவர் ஆஃப் தி எர்த். இது இப்படித்தான் இருக்கும் என நம்புகிறார்கள். இது குர்ஆனிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். குர்ஆனில் இருக்கின்ற வேர்சஸ் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணப்பட்டிருக்கின்றன. சாப்டர் 71 verse 19 அல்லாஹ் உலகை உங்களுக்கு விரிப்பாக மாற்றினான், உங்களுக்கு பறந்து விருந்து செல்வதற்காக என்று கூறியுள்ளான். இதை எவ்வாறு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறார்கள் என்றால்,
உலகத்தை விரிப்பாக மாற்றியுள்ளது என குறிப்பிடுவது உலகம் ஒரு விரிப்பு போன்ற ஒரு தட்டையானதாக இருக்கின்றது என குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அடுத்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான், இது உங்களுக்கு பறந்து விருந்து செல்வதற்காக நாங்கள் விருப்பென்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கின்றோம். இதிலிருந்து என்ன விளங்குகின்றது என்றால் உலகம் பறந்தது, விருந்தது, வெரி எக்ஸ்பென்சிவ் ஆனது, அட்வான்ஸ் ஆனது, எக்ஸசிபிள் ஆனது. இதனால் தான் 9th and 10th centuries மோஸ்ட் கிறிஸ்டியன் அண்ட் முஸ்லிம் ஸ்காலர்ஸ் நம்பினார்கள் இந்த பூமி ஒரு உருண்டையானது என்று. ஆனால் அவ்வப்போது சில பிளாட் எர்த் வாதிகளும் வந்தார்கள். 2015 ஒரு சவுதி அரேபியன் ஒரு முஸ்லிம் கிளரிக் கூறினார் பூமி நிலையானது என்றும் அவர் கூறினார் நாசா ஒருபோதும் மூனில் லேண்ட் ஆகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது ஒரு கொமன் தியரி நண்பர்களே. யாரெல்லாம் இந்த பிளாட் எர்த் தியரி நம்புகிறார்களோ அவர்கள் அடுத்த கன்ஸ்பிரசியையும் நம்புவார்கள். நான் ஆரம்பத்தில் இந்த வீடியோவிலே கூறியது போன்று சேம் பெர்சன்டேஜ் லைக் சேம் பீப்பிள் கூறுகிறார்கள் வெக்சின் கூடாது என்று கூறுகிறார்கள். அதிலே மைக்ரோ சிப்ஸ் உள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். அவர்களே கூறுகிறார்கள் நாசாவும் மற்ற ஸ்பேஸ் ஏஜென்சிஸும் பொய் என்று. சிலர் கூறுகிறார்கள் கிராவிட்டி எனப்படுகின்ற கன்செப்ட் பொய், உலகத்திலே என்றுமே டைனோசர்ஸ் வாழவில்லை என குறிப்பிடுகிறார்கள். இவர்களின் கருத்துப்படி யுனைடெட் நேஷன்ஸின் லோகோவை பாருங்கள், இதில் பிளாட் எர்த் உள்ளதாக குறிப்பிடுகிறார்கள். ஏனென்றால் லோகோவில் இந்த மேப் இருப்பதனால். இதை பார்த்தால் உங்களுக்கு இது கிரேசியான ஒரு ஐடியாவாக விளங்கவில்லையா? உண்மையிலே லோகோ வரையும் போது ஒரு பேப்பரில் தான் வரைவார்கள். அது 2 டைமென்ஷன் லோகோ. இந்த பேப்பரிலே யாருக்கும் ஒரு ஸ்பெரிக்கலான ஒரு உருண்டை வடிவான லோகோவை வரைய முடியாது. நீங்கள் இவர்களுக்கு எதிராக ஆர்கியூ பண்ண போனால் இவர்களிடமிருந்து வித்தியாசமான வியர்டான ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இவர்கள் கூறியிருக்கிறார்கள் அண்டார்டிகாவை இந்த லோகோவிலே வரைந்திருப்பதாக. Everybody here can agree on absolutely one thing, which is it is not a globe. 1, 2, 3. ஏனில்லை இவர்கள் இவ்வாறான தியரிஸை கூறி இந்த பிளாட் எர்த் தியரி என்பதை உண்மைப்படுத்த ட்ரை பண்றாங்க. இப்போது நாங்க இவர்களுடைய மைண்ட் செட்டை பத்தி பேசுவோம். இவர்கள் ஏன் இதை உண்மைப்படுத்துகிறார்கள்? இதற்கு 4 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது தான் கன்வீனியன்ஸ் எக்ஸ்பிளனேஷன். கேட்பதற்கு கன்வீனியன்ஸாக, ஈஸியா, சிம்பிளாக இருக்கும். இதனால அதிகமான மக்கள் நம்ப பார்ப்பார்கள். இதனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவதும் ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டீங்கன்னா குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்குக்காக நிறைய டேட்டாஸ் இருக்கின்றது, நிறைய கிராஃப்ஸ் இருக்கின்றது, நிறைய ஆராய்ச்சிகள் அதன் முடிவுகள் இருக்கின்றன. ஆனால் சில நாட்களில் தொடர்ந்து 1 வீக் 2 வீக் குளிராக இருக்கும் போது இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குளோபல் வார்மிங் என்கின்ற கன்செப்ட் பொய்யான ஒரு கன்செப்ட். இப்போது நீங்கள் கூறுங்கள், உண்மையாக 2 கன்செப்ட் இருக்கின்றது. குளோபல் வார்மிங் எனப்படுகின்ற அந்த டேட்டாஸை அதோடு இருக்கின்ற அந்த விடயங்களை நீங்கள் நம்புவீர்களா, அல்லது ஒரு கிழமை 2 கிழமை குளிராக இருக்கும் போது குளோபல் வார்மிங் என்பது பொய் என்று நீங்கள் நம்புவீர்களா? உண்மையிலே குளோபல் வார்மிங் என்று ஒன்று இருப்பதை நம்புவீர்கள். ஏனென்றால் அது ஆராய்ச்சியின் முடிவிலே வெளியிடப்பட்டது, அதே நேரம் அதற்கான ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்டது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி நிறைய மக்கள் சயின்ஸை மறந்து கன்வீனியன்ஸுக்காக, சிம்பிளுக்காக இவர்கள் குளோபல் வார்மிங் பொய் என்பதை நம்புவார்கள். இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இவர்கள் இந்த சிம்பிளிசிட்டி, கன்வீனியன்ஸ் அதையும் தாண்டி நிறைய பயம் இருக்கின்றது. உண்மையிலே குளோபல் வார்மிங் என்பது ஒரு டேஞ்சரஸ் ஆன விடயம். இந்த டேஞ்சரஸ் விடயமானது அது குளோபல் வார்மிங் நடந்தால் பெரிய பிரச்சனைகள் வரும். சோ குளோபல் வார்மிங்கை நீங்கள் நிராகரித்து விட்டால் அந்த பிரச்சனையே இல்லை. சோ நீங்கள் அதை ஏற்று பயந்து கொண்டிருப்பதை விட குளோபல் வார்மிங் என்று ஒன்று இருப்பதை நிராகரித்து விடுவது ஈஸி. இரண்டாவது விடயம் என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான் இன்ட்யூஷன் எனப்படுவது. இது என்னன்னு சொன்னா நீங்கள் ஒரு விடயத்தை கண்ணால் பார்த்து தான் முடிவெடுப்பீர்கள். உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் இருக்கும், நீங்க சிலவற்றை யோசிப்பீங்க. இந்த எர்த் ஃபிளட்டா இருக்கும் என்று கூறி நீங்க யோசிக்கிறீங்க, ஒரு கட் ஃபீலிங் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் நீங்கள் உருண்டையை காணவில்லை. ஃபிளட் எர்த் தியரியை பேசுகின்ற மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் சயின்ஸ் தேவையில்லை, மெட்ஸ் தேவையில்லை, இந்த பிலோசபிஸ் எதுவுமே தேவையில்லை, படிக்க தேவையில்லை. நாங்கள் கண்ணால் எதை காண்கின்றோமோ அதை கண்டே நாங்கள் வாழ்கிறோம், அதையே நம்புகிறோம். எல்லா பக்கமும் பார்த்தால் பிளட்டாகத்தான் இந்த பூமி இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த உலகம் ஃபுல்லாக பிளட் நம்புவார்கள். உண்மையிலே உலகம் மிக பெரியது. இதன் கேவேச்சரை மனித கண்களினால் அவதானிக்க முடியாது. இதனால் தான் இந்த பிளட் எர்த்தை பற்றி பேசுகின்றவர்கள் கூறுகின்றார்கள் தூரத்தில் இருக்கின்ற ஒரு பில்டிங்கை பார்த்து இந்த பூமி ஃபுல்லாக பிளட் என குறிப்பிடுகின்றார்கள். சயின்ஸை விட நம்பிக்கையையும் கண்டதையும் தான் இவர்கள் நம்புவார்கள். இதில் சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஒன்றும் இருக்கின்றது. இதுதான் டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் எனப்படுவது. இந்த மக்களை பார்க்கும் போது இவர்களுக்கு இது பற்றி தெரியாது அல்லது சிறிய நாலேஜ் மட்டுமே உள்ளது என்றாலும் அவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இவர்களுக்கு அது பற்றி நாலேஜ் இல்லை. அப்படி இல்லை என்றால் கொஞ்சமான நாலேஜ் தான் இருக்கின்றது. சிறிது காலம் போகும்போது அவர்களுக்கு விளங்கும் அவர்களுக்கு நாலேஜ் இல்லை என்று. ஆனாலும் அவர்கள் கான்பிடன்ஸ் லெவலை கூட்டிக் கொண்டு நாலேஜ் உள்ளவர்களாக காட்ட ட்ரை பண்ணுவார்கள். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மற்றவர்களுக்கு இவர்களிடம் கேள்வி கேட்க விட மாட்டார்கள். இவர்கள் செல்வதைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும் என்று இவர்கள் குறிப்பிடுவார்கள். பிளட் எர்த் தியரி பேசுபவர்கள் என்ன கூறுவார்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய ரிசர்ச்சை செய்யுங்கள், நீங்கள் ஆராய்ச்சி செய்து நீங்களே முடிவெடுங்கள் என குறிப்பிடுவார்கள். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாலேஜ் இல்லாதவர்களிடம் நீங்கள் ரிசர்ச் செய்யுங்கள் என குறிப்பிட்டால் அவர்கள் யூடியூபில் இருக்கின்ற 2-3 விடயங்களை பார்ப்பார்கள், அல்லது இன்னும் ஒரு பிளட் எர்த்தர்ஸ் யாராவிடம் கேட்பார்கள். கேட்டுவிட்டு அவர்கள் எடுத்த விடயங்களை கதைக்க தொடங்குவார்கள். ஒரு விடயத்தை மனதில் வையுங்கள். ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம், ஒரு காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ போது இந்த கன்வீனியன்ஸ்,
இன்ட்யூஷன் இதெல்லாம் செல்லுபடியாகாது. 1865 சாமுவேல் இந்த புக்கை எழுதுவதற்கு முன்பாக 1838 இவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்டை செய்தார் யூகேயில். இங்கு ஒரு ஆறு உண்டு, ஓல்ட் பெட்ஃபோர்டில். இது சிறிய ஆறு. இதில் ஒரு போட்டில் 3 ஃபீட் பிளேக் ஒன்றை வைத்தார். இந்த ஆறு மிக நீண்ட தூரத்துக்கு ஓடக்கூடியது. இவர் ஒரு டெலஸ்கோப்பை வைத்துக் கொண்டு வாட்டர் லெவலுக்கு மேலிருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். பூமி உருண்டை என்றால் சிறிது நேரத்தின் பின்பர் இந்த போட் மறைய வேண்டும். அவர் 6 மைல்ஸ் அந்த போட்டையும் பிளேகையும் ட்ரெக் பண்ணி கொண்டே இருந்தார். அதை தாண்டியும் பிளேக் தெரிந்தது. எனவே அவர் கன்க்ளூஷனுக்கு வந்தார், இதனால் எர்த் பிளாட் என்று. இது உண்மையாக விளங்கும். ஆனால் சாமுவேல் கன்வீனியன்ஸ் இன்ட்யூஷனில் தான் இருந்தார். அவர் ரிஃப்ளெக்ஷன் அதாவது ஒளிமுறிவு கன்செப்டை மறந்துவிட்டார். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். உண்மையில் அவருக்கு பிளேகை தொடர்ந்து பார்க்க முடியுமா இருந்தது. ஏனென்றால் இந்த ஒளிமுறிவு மூலமாக ஸ்கூலில் நாம் படித்தோம், லைட் பல ஊடகங்களூடாக செல்லும் போது முறிவடையும் என்று. அதே போல ஹாட் ஏர் டு கோல்ட் ஏருக்கு செல்லும் போதும் அது முறிவடையும். இதனால் இவர் பிளேகை பார்க்கவில்லை, இவர் பிளேகின் பிம்பத்தை மிரேஜ் அதாவது பிளேகின் பிம்பத்தை தான் பார்த்தார். பாலைவனத்தில் இதன் ஒப்போசிஷன் நடக்கும். லைட் ரிஃப்ளெக்ஷன் காரணமாக நீங்கள் நீர் இருப்பதாக நினைப்பீர்கள், அதுதான் காணல் நீர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இது என்னவென்றால் உண்மையில் ஆகாயத்தின் இமேஜ். இது மிரேஜ் எனப்படுகின்றது. சாமுவேலின் புக் பப்ளிஷ் பண்ணப்பட்டு 5 வருடங்களின் பின்னர் இன்னும் ஒரு ஃபிளட் ஏத்தர் இருந்தார். அவர்தான் ஜோன் ஹாம்டன். இவர் 1870 ஒரு சேலஞ்ச் பண்ணுகிறார். இவர் கூறுகின்றார், யாராவது சாமுவேலின் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிழை என ப்ரூவ் பண்ணினால் அவருக்கு 500 பவுண்ட்ஸ் கொடுப்பதாக குறிப்பிட்டார். அதே நேரத்திலே அந்த நேரத்தில் இருந்த ஃபேமஸ் பயாலஜிஸ்டான ஆல்ஃபர்ட் வெல்லஸ் எனப்படுகின்றவர் இந்த சேலஞ்சை ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிழை என்று காட்டுவதற்காக இன்னும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டை தயாரித்தார். சேம் ஆற்றில் ஒரு பிரிட்ஜில் ஒரு பிளாக் கலர் பேன் ஒன்றை வைத்தார். இது 13 ஃபீட் உயரமானது. இதன் பின்னர் 6 மைல் தூரத்திலிருந்து ஒரு டெலஸ்கோப்பை செட் பண்ணினார். இம்முறை இந்த ரிஃப்ராக்ஷனை எலிமினேட் பண்ணுவதற்காக ஒரு டோலை உருவாக்கினார். இது 3 மைல்ஸ் நடுவில் இருந்தது. ஒன்று 13 ஃபீட் ஹைட்டில் இருந்தது, மற்றது 9 ஃபீட் ஹைட்டில் இருந்தது. உண்மையில் எர்த் ஃபிளாட்டாக இருந்தால் இந்த டெலஸ்கோப் மூலம் பிரிட்ஜில் உள்ள பிளாக் பேண்ட் விளங்காது. இது அப்போல் டிஸ்க் மூலம் மறைக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவர் உண்மையிலே பார்க்கும்போது இவ்வாறு விளங்கியது. பிளாக் பேண்ட் விளங்கியது, அதன் மேல் 2 டிஸ்கும் விளங்கியது. இது பாசிபிள் ஆகும் எப்போதென்றால் பூமி கேவாக இருந்தால் மட்டும். இதனால் டயக்ராமை நாங்கள் இவ்வாறு வரைய முடியும். 2 டிஸ்கும் பிளாக் பேண்டின் மேல் விளங்கியதால் இவர் சேலஞ்சில் வெற்றி பெற்றார். இவர் இவ்வாறு வெற்றி பெற்றாலும் கூட 500 பவுண்ட்ஸ் கிடைக்கவில்லை. ஏனென்றால் இவர் அந்த சேலஞ்சருடன் ரிட்டன் அக்ரிமெண்ட் எதுவும் போட்டிருக்கவில்லை. சோ சேலஞ்ச் பண்ணி அவர் ஓடிவிட்டார். இப்போது வருவோம் 3வது காரணத்துக்கு. 3வது காரணம் தான் நண்பர்களே கிரிட்டிக்கல் திங்கிங். அதான் நண்பர்களே, அதிகமான மக்கள் இந்த கன்ஸ்பிரசி தியரியை நம்புவார்கள். அவர்கள் கிரிட்டிக்கல் திங்கிங்கை பாவனை செய்யாமல், அல்லது அவர்களிடம் கிரிட்டிக்கல் திங்கிங்கே இல்லை. உண்மையிலே கிரிட்டிக்கல் திங்கிங் என்றால் என்ன? இது நீங்கள் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய ஐடியாஸை கிரிட்டிக்கல் வியூவிலே பார்ப்பது. நீங்கள் ஒரு விடயத்தை நம்புகிறீர்கள், கேட்கிறீர்கள், பார்க்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அதன் பின்பு நீங்கள் உங்களிடமே சில கொஸ்டின்ஸை கேட்க வேண்டும். இது ஏன் நடக்கிறது? எவ்வாறு நடக்கிறது? இதற்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கின்றது? இது உண்மையா பொய்யா? இது இவ்வாறு நடப்பதற்கு வேற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கின்றதா? அப்படி நீங்கள் உங்களையே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். இவ்வாறான கொஸ்டின்ஸ் உங்கள் நம்பிக்கைக்கு சேலஞ்ச் பண்ணும். நீங்கள் ஏன் இதனை நம்புகிறீர்கள்? இதன் ஆப்ஷன்ஸ் என்ன? இவ்வாறு ஆராயாமல் முடிவெடுக்கலாமா? So questioning yourself is very important. சாமுவேல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினார். அதிலிருந்து கன்க்ளூஷனுக்கு வந்தார். அந்த கன்க்ளூஷனில் அவர் உறுதியாக இருந்தார். பின்னர் அவருக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணி பார்க்க முடியுமா இருந்தும் அவர் பார்க்கவில்லை. வேறு டிஃபரன்ஸ் மெத்தடையும் ட்ரை பண்ணி முடிவை எடுக்க இருந்தது. ஆனால் ப்ராப்ளம் என்னவென்றால் அவர் அந்த அளவுக்கு கன்வீனியன்ஸ் இல்லை. சிம்பிளாக செய்து முடிக்க பார்த்தார். காம்ப்ளெக்ஸை ட்ரை பண்ணி, கொஸ்டின் பண்ணி, இதை ஆராய்ச்சி செய்து, பெரிய தியரிஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி கடைசியாக ஒரு முடிவுக்கு வர்றது அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதை ஏற்றுக்கொண்டு இன்ட்யூஷனை நம்பிட்டு இருப்பது ஸோ ஈஸி. கான்ஸ்பிரசி தியரி இருக்கின்ற மக்களும் இவ்வாறு நம்புவர்களும் இவ்வாறு இருப்பார்கள். அவர்கள் ஆழமாக யோசிக்காமல் நம்புவார்கள். பின்பு யாராவது கேள்வி கேட்டால் அவர்கள் கூறும் ஒரே வார்த்தை, இது உங்களுடைய அறிவுக்கு புலப்படாது. உண்மையிலே அறிவு என்பது இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மூலமாக கொஸ்டின் பண்ணி அதன் முடிவுகளை சரியாக விளங்கெடுப்பது. 4வது காரணம் நண்பர்களே, மிஸ்ட்ரஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அத்தாரிட்டிஸ். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது நண்பர்களே. ஒரு பக்கம் மக்கள் இந்த கன்ஸ்பிரசியை நம்புகிறார்கள், அடுத்த பக்கம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கன்ஸ்பிரசி தியரி பிழை என ப்ரூஃப் பண்ணும் நிறுவனங்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனங்களை இவர்கள் நிராகரிக்கிறார்கள். அதாவது பிளட் எர்த்தர்ஸிடம் போய் கேட்டு பாருங்கள், நாசா பூமியின் போட்டோவை படம் பிடித்துள்ளது என்றால் இதை நம்ப மாட்டார்கள். அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் நாசாவையே நம்புவதில்லை, அப்புறம் ஏன் நாசாட போட்டோவை எதுக்கு நம்பணும்? அதே டைம்ல நீங்க
ஸ்கூல் சயின்ஸ் புக்கை கொண்டு போய் காட்டினால் அவர்கள் சொல்வார்கள் சயின்ஸ் போய், இந்த சயின்ஸ் புக் எழுதப்பட்டது கவர்மெண்ட் மூலமா, நாங்கள் கவர்மெண்ட்டையே நம்புவதில்லை, எவ்வாறு சயின்ஸ் புக்கை நம்ப முடியும்? எந்த லாஜிக்கும் இல்லாம அவங்களுடைய எல்லா எவிடன்ஸையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவர்களின் கூற்றின்படி உலகத்தில் இருக்கின்ற இந்த எஜுகேஷன் சிஸ்டம் அவர்களுடைய எதிரி. அமெரிக்கா, ருஷ்யா, சைனா, இந்தியா, ஏன் ஸ்ரீலங்கா, அதோட சேர்த்து முழு உலகத்திலுமே இருக்கின்ற மக்களிடம் இந்த கான்ஸ்பிரசி தியரி இருக்கின்றது. கொஞ்சமாவது புத்தியை பாவனை செய்தார்கள் என்றால், கொஞ்சமாவது கிரிட்டிக்கல் திங்கிங் மூலமாக யோசித்தார்கள் என்றால் அவர்களுக்கு விளங்கும் அவர்கள் எவ்வளவு மடத்தனமாக யோசித்துள்ளார்கள் என்பதை. அமெரிக்கா, ருஷ்யா இதை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த இரண்டு நாடுகளும் எல்லா விடயத்திலையும் ஒன்றையொன்று எதிர்க்கும் நாடுகள். ஆனால் இந்த பிரச்சனையின் போது இந்த அமெரிக்கா and ருஷ்யா ஒன்றாக வெயிட் பண்ணியது. அதாவது பூமி உருண்டை என நிரூபிப்பதற்காக. முதலாவது பூமியின் புகைப்படம் இது. 24 அக்டோபர் 1947 அமெரிக்கா ஒரு சப் ஆர்பிட்டல் ராக்கெட்டை லான்ச் பண்ணியது. இது 104 கிலோமீட்டர்ஸ் வரை உயரம் சென்றது. இது போன்ற போட்டோ ஒன்றை எடுத்தது. இதற்கு 20 வருடம் கழித்து 13th மே 1966 இப்படி ஒரு போட்டோ எடுக்கப்பட்டது. இது சோவியத் கம்யூனிகேஷன் சேட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்டது. அற்புதம் என்னவென்று சொன்னால், அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் ஒரு கோல்ட் வாரில் ஒன்றுக்கொன்று எதிராக வேலை செய்தாலும் இவ்வாறான ஒரு கான்ஸ்பிரசி வந்த பிறகு அவர்கள் அதற்கு எதிராக ஒன்றாக வேலை செய்தார். முக்கிய நோக்கமாக இருந்தது இந்த நன்சென்ஸுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பது. இந்த ரிசர்ச்சை பற்றி நீங்க ஃபிளட் எர்த்தர்ஸிடம் கேட்டால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இது இவர்கள் வெப்பன்ஸ் செக் பண்ணுகிறார்கள், அட்டாமிக் பொம்பை மேலே அனுப்புகிறார்கள், ஏற்கனவே கூறியது போன்ற ஒரு டோம் இருக்கின்றதல்லவா மேலே, அந்த டோமை அழிக்க பார்க்கின்றார்கள் என குறிப்பிடுகின்றார்கள். உங்களுக்கு இதை பார்த்தால் என்ன விளங்குகிறது? இது ஒரு நன்சென்ஸ் என்று விளங்குகிறதா இல்லையா? கட்டாயமாக கீழே கமெண்ட் இடுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் என்னவென்றால், நான் ஏற்கனவே இந்த வீடியோவின் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட அந்த மேட் மைக், அவருக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் பார்ப்போம். இந்த ஃபிளட் எர்த் கம்பெயின் காரணமாக இவருக்கு $8,496, அதாவது கிட்டத்தட்ட $8,500 ஃபண்ட்ஸ் கிடைத்தது. 2018 இவர் 1900 ஃபீட் மேலே போனார். அதே நேரம் ஒரு பேராசூட் மூலமாக கீழே வந்தார். மெதுமெதுவாக அவரது கோலை நோக்கி அவர் சென்றார். அடுத்ததாக 22 February 2020 இவருடைய லாஸ்ட் ஃபிளைட். இவர் ஹோம்மேட் ராக்கெட் ஒன்றை லான்ச் பண்ணினார். போகும்போதே பேராசூட் கிழிந்தது. ராக்கெட் மேலே பீக் லெவலுக்கு போய் கீழே வந்தார். அவர் ராக்கெட்டினுள்ளே சிறைப்பட்டார். ராக்கெட்டுடன் சேர்ந்து கீழே வந்து வெடித்து சிதறி இவர் உயிரிழந்தார். இவருடைய டெத்துக்கு பின்பு ஒரு உண்மை வெளிவந்தது. அது என்ன என்றால், இவர் இந்த ஃபிளட் எர்த் தியரியை நம்பவே இல்லை. இவர் சல்லி கலெக்ட் பண்ணுவதற்காக, ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்காக இவர் ஃபிளட் எர்த் தியரியை நம்புவதாக ஒரு பொய் கூறி நிறைய டொனேஷன்ஸை வாங்கி கொண்டார். பாருங்கள் நண்பர்களே, மடத்தனமாக நம்புகின்ற மக்களை இன்னும் மடையர்களாக்கி ஏமாற்றி இவ்வாறு பணம் வசூலிக்கின்ற நிறைய பேர் இன்று உலகத்திலே இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர்கள் ஒரு மடத்தனமான தியரியை நம்புகிறார்கள். இவர்களுக்கு இரண்டாவது இன்னும் ஒரு மடத்தனமான தியரியை நம்ப வைப்பது அவ்வளவு கடினமான காரியம் இல்லை. உண்மையிலே நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்களை சுற்றி இருக்கின்ற நிறைய பேர் இவ்வாறான இந்த ஃபிளட் எர்த் தியரியை பற்றி நிறைய கதைக்கலாம். ஃபிளட் எர்த் தியரி என்பது ஒரு பொய்யான விடயம். உண்மையிலே நீங்கள் அந்த 4 விடயங்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று அவற்றை வைத்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் அவற்றிற்கு வெளியே வந்து ஒழுங்காக கிரிட்டிக்கல் திங்கிங் மூலமாக நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு உண்மை விளங்கும். ஸோ இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் என்ன படிப்பினை பெறுகிறீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல இடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.